இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளின் வேளையிலே தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பொன்மொழிகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்று கடைசி வார்த்தை. 7 வார்த்தைகளில் இந்த வார்த்தை முடிந்த பொழுது தேவனானவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து தன்னுடைய வேலையை முடித்தார். வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. லூக்கா 23 அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றைய நாளிலே நாம் தியானித்தோம். முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். தனக்காக கொடுக்கப்பட்ட வேலையை முடித்த ஒரு மகனின் வார்த்தையாக அது வெளிப்பட்டது. இன்று தேவனே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். பிதாவே என்று சொல்லி கடந்த நாட்களை நாம் தியானித்தோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொன்ன போது அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடவில்லை. பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லவில்லை. அந்த சமயத்தில் அவர் சொன்னது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு தேவனுடைய ஸ்தானத்திலே அவரை வைத்திருந்தார். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் நிமித்தம். கடைசியாக இந்த வார்த்தையில் அவர் சொல்றது மறுபடியுமாக இதிலே சொல்வது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். தன்னுடைய வேலையை முழுவதுமாக முடித்து இரத்தம் சிந்தி அவர் மரிக்கும் தருவாயிலே தன்னுடைய பிதாவினிடத்தில் அவர் சொல்லுகிறார். மறுபடியுமாக அப்பா பிதாவே என்று தேவனை அவர் அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. தகப்பன், பிதா, ஒரு தந்தை என்பவர் எல்லாருக்கும், அது மகனானாலும் மகளானாலும் ஒரு சேஃப்டி. தகப்பன் அருகில் இருக்கும்போது ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி. இயேசுவானவருக்கும் அப்படித்தான். தன் பிதாவின் கைகளிலே தன்னுடைய ஆவியை அவர் ஒப்புவித்தார். அவருக்கு தெரியும் இது முடிந்து போனதல்ல. 3 நாட்களிலே நான் உயிரோடு எழும்ப போகிறேன், பிதாவினுடைய வலது பார்சத்திலே நான் அமர்ந்திருக்க போகிறேன் என்ற நிச்சயத்தை உடையவராக இருந்தார் இயேசுவானவர். அந்த நம்பிக்கையை பெற்றவராகத்தான் அவர் சொன்னார், பிதாவே, உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவர் அடிக்கப்பட்டது மனுஷ சரீரத்திலே. மனுஷ தேகம், மனுஷ சரீரம் அது அழிவுக்கு உட்பட்டது என்பதற்கு அவர் ஒரு காரணமாக அதை சொன்னார். என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன் என்றுதான் சொன்னார், என் சரீரத்தை அல்ல. சரீரத்தை பிசாசானவன் தன்னுடைய குதிகாலை கொண்டு நசுக்குவதற்கு என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு தெரியும், தன்னுடைய ஆவியை தொடுவதற்கு பிசாசானவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் சொன்னார், பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று அவர் சொல்கிறார். நீர் தந்த ஆவியை உம்மிடத்திலே நான் ஒப்புவிக்கிறேன். எவ்வளவு கான்பிடண்டான ஒரு பேச்சு பாருங்க. நம்முடைய ஸ்பிரிச்சுவல், நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு ஒரே ஒரு எஜமானன் தான் இருக்க முடியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு அவர் மூலமாக தான் நான் பிதாவிடத்திலே சொல்ல முடியும். இந்த நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்டதான பாவ மன்னிப்பின் நிச்சயமும் ரட்சிப்பின் அவசியமும் நமக்கு தெரிந்திருக்கிறதா? வாசிக்கலாம் ஒரு வார்த்தையை. கொலோசியர் 3 அதிகாரம் 2, 3, 4. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்துவானவரை போல நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஸ்பிரிட் என்ன சொல்லப்படுவது, தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மகிமை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருப்போமானால் கிறிஸ்துவின் மகிமை நம் மூலமும் வெளிப்படும். மேலானவைகளை நாடுங்கள்.
இன்னும் ஒரு வார்த்தையை கூட நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்னது அதுதான். அதன் சாராம்சம் இதுதான். சரீரம் முழுவதுமாக நையப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தாலும் இந்த பூமிக்குரிய கூடாரம், அது நம்முடைய சரீரம், இந்த பூமிக்குரிய கூடாரம் அது அழிந்து போனாலும் நித்திய ஆத்துமாவிற்காக கர்த்தர் நமக்காக ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுத்தியே கொண்டே இருக்கிறார். அந்த வீட்டிற்கு நம்ம அழைத்து செல்வதற்கு என் தேவன் அவர் வரப்போகிறார் மறுபடியுமாக. அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய பிதாவினிடத்திலே ஒப்புவித்தது போல நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கான அதிகாரத்தை நாம் இயேசுவானவரிடத்தில் ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறோமா? தினசரி நடக்கைகளிலே நாம் எவ்வளமாக நடந்து கொண்டிருக்கிறோம்? ஆத்துமாவிற்கு அழிவில்லை. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வேதத்திலே கோதுமை மணியானது செத்ததே ஆகில், அது சாகணும், அது சத்தாதான் அதற்கு ஒரு உயிர் வரும். அதே போல இயேசுவானவர் அடிக்கப்பட்டு அவர் மரித்து நமக்கான ஒரு ஜீவனை, மனுக்குலம் முழுவதற்குமான ஜீவனை நமக்கு தந்தார். ஆனால் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? நாம் யாரிடத்துல நம்முடைய முக்கியத்துவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமான நடக்கைகளிலா, தேவனுக்குரிய காரியங்களிலா? இந்த உலகத்தின் காரியங்கள் மறைந்து போகும், அழிந்து போகும். பிதாவினிடத்துல நம்முடைய ஆத்மாவை ஒப்புவிப்பதற்கு நாம் எவ்விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்களில இயேசுவானவரை போல வாழ நாம் தீர்மானிக்கிறோமா? இல்லை இல்லை, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், அவரை போல நம்மால் நடக்க முடியாது. அப்படி அல்ல. மனுஷனாகிய இந்த உலகத்துல என் ஆண்டவர் வந்தார், மனுஷருக்குரிய எல்லா விதமான பாவங்களிலும் அதன் வழியான வழிகளிலோடும் கடந்து சென்றவர் ஆண்டவர். யாராலும் சொல்ல முடியாது இயேசுவானவர் மனித குலத்திற்கான எல்லா விதமான காரியங்களையும் அவர் அனுபவிக்கவில்லை என்று சொல்லவே முடியாது. பசியை அறிந்தார், கண்ணீர் விட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். மனுஷனுடைய ஒவ்வொரு காரியங்கள் வழியாக நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழிகளின் காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். நம்மை காட்டிலும் அதிகமாய் நெருக்கப்பட்டார் அவர். பிசாசனுடைய முழுமையான கவனம் அவர் வாழ்ந்த நாட்களை அவர் மேல்தான் இருந்திருக்கும். கர்த்தர் எவ்வளமாக நடந்தார். அவர் அழகாக சொல்லுவார், என்னிடத்திலே பாவமே இல்லை என்று சொல்லி. மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே அவர் வந்த போதும் கூட அவரை அவனால் குற்றப்படுத்த முடியவில்லை. அவன் சிலுவையின் மரண பரியந்தம் தேவனை எப்படியாவது அவர் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலிருந்து, சிலுவையின் காரியத்தில் அவர் கடந்து செல்லக்கூடாது என்று அவரை பின்னோக்கி இழுக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி நிமிடம் வரை பிசாசானவன் அவன் போராடினான். கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவருக்கு தெரியும், தனக்கான கொடுக்கப்பட்ட இந்த மிஷன் இதை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணியே ஆக வேண்டும். மொத்த மனுக்குலத்திற்கான எல்லா விதமான காரியங்களும் என்னுடைய தோள்களில் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த கர்த்தர் பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே தான் வாழ்ந்தார். உலக மக்களிடையே நடமாடினார். துரோகிகள் கூட இருந்தார். தனக்கான கஷ்டம் வரும்போது அவரை விட்டு ஓடி போனார்கள் சீஷர்கள். நாம் அப்படிப்பட்டதான காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறோமே? நமக்கு கஷ்டம் வரும்போது சொந்தக்காரர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு ஓடி போவார்கள். கர்த்தர் கடந்து செல்லவில்லை அந்த பாதைகளின் வழியாக. தேவனானவர் இந்த வாழ்க்கையில இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வழிகளின் வழியாக கடந்து சென்றவர் ஆண்டவர். அவரால் அதை தன் பிதாவுக்காக, தன்னுடைய ஆத்துமாவை அவர் சுத்தமாக அவர் காத்துக்கொள்ள முடியும் என்றால் இயேசுவானவருக்காக அவர் திரும்ப வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகையில் அவரோடு கூட நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், அவரை போல பரிசுத்தமாக. அதற்காக எப்பொழுதுமே நம்மால் அப்படி இருக்க முடியுமா? நம்ம விழுந்து போக மாட்டோமா? பாவம் செய்ய மாட்டோமா? இல்ல. பாவம் செய்தாலும் திரும்பி ஓடி வந்துடணும். தாவீதை போல
என் பாவங்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது தேவனே, என்னை மன்னியும் என்று சொன்னான் தாவீது. கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? மறுபடியுமாய் சேர்த்து கொண்டார் அல்லவா? அவருடைய வம்சத்திலே வந்தவர் தானே. கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். விரட்சணத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாங்க என்று கேட்டான் தாவீது. கர்த்தர் கொடுக்கவில்லையா? கொடுத்தார் அல்லவா? என் தேவன் பெரியவராக இருக்கிறார். கடைசி காலங்களில், கடைசி நாட்கள்ல, நெருக்கடியான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குருத்தோலை ஞாயிறு அன்று பவனி செல்லக்கூடாது என்று சில மாநிலங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வருகிறது எவ்வளவு நாட்கள் என்று நமக்கு தெரியாது. நெருக்கடியான காலங்கள், நெருக்கமான வேலைகள். நாம் எப்படி வாழப் போகிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குற்ற மனசாட்சி நம்மிடத்துல ஏதாவது கேள்வி கேட்குமானால் தேவனிடத்துல அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுவது ஒரு வருஷம், ஒரு மாசம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரூபப்படுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு ரத்தம் மாத்திரமே நமக்கு மீட்பு. இன்றைக்கு நான் மரித்தால் என் தேவனோடு கூட நான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் மரித்தால் எஸ்வானிடத்துல என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் அதை நாம் அறிக்கவும் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பம், நம் சுற்றி இருக்கிற மக்கள், எல்லாவிடத்திலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் நம் மூலமாக. அப்படிப்பட்டதான வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் ஆவலோடு இருக்கிறார். என் பிள்ளைங்க என்னோடு வந்துட மாட்டாங்களா? நாட்கள் சமீபித்திருக்கிறதே. தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில இருந்து தான் தொடங்கும். புறஜாதியில எல்லாவிடத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் லாஸ்ட்ல நம்மகிட்ட வர மாட்டாரு. தேவனுடைய வீடு, தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஆலயம், அங்கிருந்துதான் தொடங்கும் நியாய தீர்ப்பு. நாம் எவ்வளமாக வாழப்போகிறோம்? வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசிக்கொண்டிருக்கிற என்னையும் குத்தும், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் குத்தும். நாம் இந்த வார்த்தைகளை ஏனோ தானோ என்று கடந்து செல்லாதபடிக்கு எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம், இது எனக்கான காலம் என்பதை அறிந்திருந்தோமானால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான வார்த்தைகள், அப்படிப்பட்டதான வாழ்க்கைகள், அப்படிப்பட்டதான நடக்கைகளினோட நாம் நடந்து செல்ல வேண்டும். என்னுடைய எல்லா காரியத்திலும் என் தேவன் வெளிப்பட வேண்டும். என் பேச்சு, என் நடக்கையில என் தேவன் வெளிப்பட வேண்டும். அது நமக்கு, அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஏனோ தானோ வென்றல்ல. முடிந்தால் நடவுங்கள், இல்லை என்றால் வேண்டாம், அப்படி அல்ல. அது உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் சென்று சந்திக்க முடியாது. உன்னுடைய சுற்றி இருக்கிற மக்களிடத்துல உன்னுடைய நடக்கைகள் வெளிப்படுமானால் உன் மூலமாய் தேவன் அவரிடத்துல வெளிப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த நாட்களிலே கடைசி நாள் என்று கொண்டிருக்கிறோம். நாளை குட் ஃப்ரைடே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய நடக்கைகளை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இருதயம், சிந்தை, ஆத்மா, நடக்கை அனைத்தும் தேவனுடைய வழிகளிலே செல்லட்டும். தேவனுடைய வார்த்தைகளிலே செல்லட்டும். தேவனுடைய வேதத்திலே நடக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்டதான நடக்கைகளை நம்மை நடத்துவாராக. இன்னும் அதிகமாக பிடித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே செல்வோம். குற்றமற்றதாய் காக்கப்படட்டும். தேவக்கரம் கூட இருக்கட்டும். நாளின் வேளையில இந்த வார்த்தை என்னோடு கூட இருந்து கவனித்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லி செய்தியை முடிக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, நாளின் வேளையிலே கர்த்தாவே, சிலுவையிலே என் ஆண்டவர் நீர் சொன்ன கடைசி வார்த்தையை சொல்வதற்கு என் கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு நேரத்திற்கு ஆயுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையின் கடைசி நிமிடம் வரைக்கும் ஐயா எங்களுக்காக தகப்பனே இந்த இரத்தத்தை சிந்தின என் ஆண்டவர்
உம்முடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்புவித்திய தகப்பனே ஸ்தோத்திரமையா. நாங்களும் அது போல கர்த்தாவே எங்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஆவியை ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த சரீரம் ஆத்துமாவே தேவனே உமக்குள்ளாக மாத்திரம் ஆண்டவரே நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய கடைசி காலங்கள் எங்கள் முடிவில்லை அப்பா, எங்கள் ஆத்துமாவை நாங்கள் உம்முடைய கைகளிலே தந்த ஆண்டவரே உம்முடையிலே நாங்கள் வந்து நிற்பதற்கு என் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக, எங்களை நடத்தி செல்வீராக, எங்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே. பொல்லாத நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறோம் ஐயா, தேவகரம் எங்களோடு கூட இருக்கட்டுமே ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை கண்டு ஆண்டவரே மற்றவர்கள் உம்மிடத்திலே வரட்டும் அப்பா. உமக்கு நிந்தைகளை கொண்டு வரக்கூடிய எந்த காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு தகப்பனே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவரே எச்சரிக்கை உள்ளவர்களாக நடப்பதற்கு கர்த்தாவே என் ஆண்டவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வல்லமுள்ள கரம் எங்களை நடத்தி செல்லட்டும். மறுபடியும் ஒரு தகப்பனே ஸ்தோத்திரமையா ஒவ்வொருவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைகளை யார் யார் காதுகளை கொண்டு ஆண்டவரே கர்த்தர் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவரே நீங்க விரும்புகிறீரோ அவர்கள் காதுகளை இந்த வார்த்தைகள் சென்று சேரட்டும் தகப்பனே. தடைகளை கொண்டு வரக்கூடிய எல்லாவிதமான சத்துரு அந்தகார கிரியைகளுக்கு என் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா நீங்க அது தடை போட வேண்டும் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவனுடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும் அப்பா. நீர் எங்களை நடத்தி சொல்லுங்கப்பா. உடைய கிருபையுள்ள கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. நீர் ஆசிரியர் நீர் மாத்திரம் மகிமைப்படும், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. உடைய கிருபையுள்ள கரங்களுக்குள்ளாய் மறுபடியும் ஒரு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.